கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மெய்வார்த்தை நிகழ்ச்சியில் உங்கள் காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மெய்வார்த்தை ஆதியாகமம் 16:13. அப்போது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். இந்த ஆகார் ஒரு அடிமை பெண். இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண், அதுவும் அடிமை பெண்ணான ஒரு ஆகார், வேதத்தில் முதலாவது தேவனுக்கு நீ என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அதை நம்ம இதில் தெளிவாக பார்க்க முடிகிறது. இந்த ஆகார் என்பவள் ஒரு அடிமை பெண்ணாக இருந்ததுனாலே தன் நாச்சியாரின் கொடுமை அவளால் தாங்க முடியாமல், யாருக்கும் தெரியாமல் நம்ம எங்கேயாவது ஓடி போய்விடலாம், நம்மளால் கொடுமை தாங்க முடியவில்லையே, நம்ம அடிமை பெண்ணாக இருக்கிறமே, நமக்காக யார் பேசுவா அப்படி என்று நினைத்து அவள் யாருக்கும் தெரியாமல் அவள் வனாந்திரத்துக்கு ஓடி போய்கிறாள். வனாந்திரத்தில் ஓடி போகும்போது கர்த்தர் அவளை கண்டு, நீ உன் ஆட்சியாரிடத்திற்கே போய் என்று அவளுக்கு ஒரு ஆதரவு சொல்லி தீர்க்க தரிசன வார்த்தைகளும் கூறி அவளை தேற்றி அனுப்பிவிடுகிறார். அப்பொழுது கர்த்தருக்கு சந்தோஷத்தினால அவருக்கு நீ என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறார். அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் யாருமே நம்மளை கண்டுக்கவே இல்லையே, யாருமே நம்மளோட பேசுறது கிடையாதே, நம்ம ஒதுக்கப்பட்டு இருக்கிறோமே அப்படி என்று நம்ம வாழ்க்கையில நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் பாருங்க, கர்த்தர் நம்மளை காண்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கள். நீங்கள் நினைக்கலாம் உங்களை யாரும் கண்டு கொள்ளவில்லை என்று, ஆனால் கர்த்தர் உங்களை எப்போதும் கண்டு கொண்டே இருக்கிறார், உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறார், உங்கள் தேவைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், உங்களை அரணான கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அதனால் இப்போது சிறிய ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே இயேசுவே, ஏசப்பா நான் தனிமையாக இருக்கிறேன், என்னை யாரும் கண்டு கொள்ளவில்லை, எனக்காக ஏசப்பா பேச யாருமே இல்லை, நான் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறேன், நான் இந்த இருளில் இருக்கிறேன், என்னால் இந்த வெளிச்சத்துக்கு வர முடியவில்லை என்று யாரோ ஒருவர் ஏங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தாவே இப்போது ஏசப்பா நீங்கள் எல்லாரையும் காண்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசு ராஜா, கண்ணீர் விடுபவர்களுக்கும் ஆண்டவரே, ஏசப்பா தனிமையாக இருப்பவர்களுக்கும் கர்த்தர் நீ காண்கிற தேவனாக இருக்கிறீர். அப்பா நீங்கள் பாதுகாக்க தேவனாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.